கோல்டு ஃபண்ட்ஸ் இது நல்ல ரிட்டர்ன் கொடுக்குமா, இல்லை கோல்டுக்கு எதிராக கடன் கொடுக்குறாங்கல்ல இந்த முத்தூட்டு மணப்புரம் அந்த மாதிரி நிறுவனங்களுடைய ஸ்டாக்கில் காசு போட்டால் அது நல்ல ரிட்டர்ன் கொடுக்குமா? மூணாவதா கோல்டையே சுரங்கத்திலேருந்து வெட்டி எடுக்கிறாங்களே கம்பெனிஸ், அவங்கள பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்ஸில் காசு போட்டால் அது நல்ல ரிட்டர்ன் கொடுக்குமா? இந்த 3 வெஹிக்கிளில் எது நல்ல ரிட்டர்னை கொடுக்கும்? இதில் மூணுத்துல எது நம்ம வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஓட்டு வந்து மோஸ்ட்லி நான் கோல்டு ஃபண்டுக்கு தான் ஓட்டு போடுறேன். நான் ஏன் கேட்டால் அங்கே எனக்கு ரிஸ்க் கம்மி. அன்றைக்கி ஒரு டேட்டா பார்த்துருந்தேன், இந்த லோன் கடன் வாங்குற கான்செப்டே சவுத்தில் தான் இருக்குது. ஆமாம், நான் தமிழ்நாட்டில் தான், அதுவும் தமிழ்நாட்டில் தான் பார்க்குறேன். சவுத்து தமிழ்நாடு கேரளா இவங்க தான் இதில் நிறைய வாங்குறாங்க. தமிழ்நாட்டு ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்களோட கான்சன்ட்ரேஷனே இங்கே ரொம்ப லிமிட்டட் கான்சன்ட்ரேஷன். 4 ஸ்டேட்டுக்குள்ளே இவங்களோட மெஜாரிட்டி ஆஃப் தி பிஸ்னஸ் இவங்க இங்கேயே பண்ணுறாங்க. வெளில போனீங்கன்னா அவ்வளோ கிடையாது. அவங்க கோல்டு மேலேயும் மோகம் கம்மி, அது அடமானம் வைக்கிற கான்செப்ட் அவங்கள ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ இந்த ரிஸ்க்கு இவங்க செக்மெண்ட்டோட ஜோன் ரிஸ்க்கு, சவுத் ஜோன் குண்டி இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இங்கே சுச்சுவேஷன் மாறுது, இல்லை ஃபினான்ஷியலாக இவங்க வெல் ஆஃப் ஆகிடுறாங்க, அந்தனா இவங்களோட சுச்சுவேஷனே பயங்கரமாக மாறும். இப்போ இதெல்லாம் அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும், ப்ராஃபிட்டும் அடிவாங்க. மைன் பண்ணுறதுனா அவன் இப்போ இந்தியாவில் வந்து ஒரு ஃபண்டு தான் அந்த மைனிங் ஃபண்ட் வச்சிருக்கிறாங்க, டிஎஸ்பி கோல்டு மைனிங் ஃபண்டுன்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபண்ட் ஆஃப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மைனிங் எல்லார்ட்டையும் இருக்காது, ஒன்லி செலக்டட் பீப்புள் தான் மைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும், டெக்னாலஜி இருக்கும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணல, நீங்கள் இவ்வளோ எடுத்துன்னு வந்துட்டு இத்தினோண்டு கோல்டு அதுலேருந்து எடுத்தீங்கன்னா அந்த காஸ்ட் என்னாச்சு? ஸோ இந்த டெக்னாலஜி ரிஃபைனிங் மார்ஜின் இருக்குல்ல, அப்போது அதெல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. அப்போது கோல்டு மைன் பண்ணுறவங்களுக்கு இட் இஸ் ஓகே. ஸோ ஆனால் இது அதில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி திடீர்னு அவனால் மைன் பண்ண முடியல, நல்ல கோல்டு கிடைக்கல, இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு பேசாமல் வருமா கோல்டு என்ன ரேட் இருக்கோ அதை வாங்கி நான் பாட்டுக்கு பண்ணிட்டு போயிடலாம். மைனிங் நீங்கள் புரிஞ்சிட்டு ரொம்ப பீரியட்ல சப்ளை கம்மியாக இருக்குது, இந்த நேரத்தில் மைனிங் பெட்டராக இருக்குது, இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் ரிப்போர்ட் படித்து நீங்கள் அந்த பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ 3 இயர்ஸ் பீரியட்லேயே உங்கள் 22.71 3 இயர்ஸில் நிறைய ஃபண்டு 23-24% கோல்டு ஃபண்டே கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு புரியாத ஒரு இடத்துல போய் நான் முதலீடு பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வேர்ல்டு கோல்டு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணோம், இங்கே டாக்ஸேஷன் அந்த பிரச்சனை எல்லாம் நான் புரிஞ்சிக்காமல் இருக்குது. இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகிறேன், 24 months ஆச்சுன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 12.5% டாக்ஸ் கட்டிட்டு போயிட்டே இருக்கேன் நான்.